ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஆர்எஸ்பி கேமிங் தமிழ். எல்லாரும் எப்போ இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதேமாதிரி நாம இன்னைக்கு பஸ் நியூஸ் கேமில் பார்க்க போகிறோம்னா, நியூவாக ஒரு அப்கமிங் மூடு தான் வந்திருக்கு. அசோக் லேலண்ட் 12 லாரி மூடு வந்து நம்ம கேமுக்கு வரப்போகுது. இந்த மோடு வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது, என்னென்ன அப்டேட் இருக்குன்னு தான் ஃபுல் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். அதோட வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன மூடு பண்ணலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதேமாரி இந்த மூடை எதிர்பார்க்குற நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு மோடு தான் அசோக் லேலண்ட் 12 வீலு 14 வீலு இது மாதிரி லாரி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இவங்க 12 வீல் லாரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னும் நிறைய மோட்ஸ் வந்து அசோக் லேலண்டில் வரப்போகுது. அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த மோடோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம். அதேமாதிரி இந்த மோடு யார் சேனல் ரிலீஸ் ஆகுது, எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. வாங்க இதில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓரளவு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 12 வீல் லாரி சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்லாம் பாருங்கள் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் முன்னாடி எல்லாமே BS6 மாடலில் கொடுத்துருக்காங்க. அசோக் லேலண்டோட இதுதான் கேபின், அசோக் லேலண்ட் கேபின் தான். லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதேமாதிரி 12 வீல் லாரி மோடு பாருங்கள். அந்த டயருக்கு பின்னாடி இருக்க அந்த செயின், அந்த டயர் அந்த சேரடிக்காமல் இருக்க அந்த அசோக் லேலண்ட் லேகம், அந்த லப்பர், இது டீசல் டேங்கில் இருந்து எல்லாமே ரியலாக தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் ஸ்டெப்னி கூட பின்னாடி வச்சுருக்காங்க. அதேமாதிரி ரிவர்ஸ் லைட்டு, நேம் மோடு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா லோடு ஏற்றுறதுக்கு சைடில் அந்த கம்பிலாம் வச்சு அட்டி போட்டு ஏற்றுற மாதிரி இதுவும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ரி பாக்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சேம் டைம் நம்மளோட லாரியோட கேபினில் உள்ள போய் பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம லாரியோட கேபின் உள்ள பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு ரியலாக ஹச்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா லைட்டு, கண்ணாடி, ப்ளஸ் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிற ஒரு ஜக்கு, பத்தி குச்சி, ஒரு ட்ரே எல்லாமே வச்சுருக்காங்க. அதேமாதிரி நமக்கு வந்து அசோக் லேலண்டில் BS4 ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக முன்னாடி மொபைல் ஹோல்டர் மாதிரி வச்சு நமக்கு மேப் கொடுத்துருப்பாங்க, GPS மேப்பு. அதேமாதிரி 2 மிரரும் நல்லா தெரியுது. இந்த மிரர் கொஞ்சம் இதாக ஃபுல்லாக தெரியுது. இந்த லெஃப்ட் சைடு மிரர் கொஞ்சம் வெளியே தெரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இந்த மோடு வந்து யார் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய SNB கேம்ஸ் அவங்க தான் மோடை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த மோடு வந்து யாரோட சேனல் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம SNB கேமிங் அவங்களோட சேனலில் தான் வந்து மோடு ரிலீஸ் ஆக போகுது. அவங்க தான் மோடு ஓனரு. அதேமாதிரி இந்த மோடு வந்து என்னென்ன அனிமேஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். நமக்கு ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதாவது இந்த சைடில் இருந்த இந்த எக்ஸ்ட்ரா லோடு போடுற அந்த இது வந்து சைடில் வந்து மடித்து வச்சுற மாதிரி ஆயிரும். எனக்கு நார்மல் லோடு ஏற்றிட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட போதும் அப்படின்னா அது மாதிரி கூட வச்சுக்கலாம். செகண்ட் அனிமேஷன் கீ ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து லாரியில் வந்து சிமெண்ட் மூட்டை வந்து ஆட் ஆயிரும். ஏன் தெரியும், சிமெண்ட் மூட்டை ஆட் ஆயிரும். இதை செகண்ட் அனிமேஷன் கீ. அடுத்தது தேர்ட் அனிமேஷன் கீ கொடுத்தீங்கன்னா நமக்கு ஃபுல் லோடு படுதா போட்டு கட்டின மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ அந்த இதாகும், ப்ளஸ் வந்து நமக்கு சட்டரும் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். தேர்ட் அனிமேஷன் கீ இருக்கிறப்ப தான் அது வரும். அதுமாரி சேம் நமக்கு வந்து கேம் டோர் ஓப்பன் பண்ணோம்னா டிரைவர் டோர் ப்ளஸ் வந்து கிளீனர் டோர் ரெண்டுமே ஓப்பன் க்ளோஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு ஃபுல் லோடு கட்டின ஒரு சூப்பரான லாரி மாதிரி தான் தெரியுது. அதேமாதிரி இந்த மோடோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அதாவது இந்த மோடு வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் இந்த மோடு வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம SNB கேம்ஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மறக்காமல் அவங்க சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க சேனலுக்கான லிங்க் கொடுக்குறேன். அவங்க சேனலில் மோடு ரிலீஸ் ஆனோடனே வீடியோ போடுவாங்க. நம்மளும் நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச எல்லா அப்டேட்டுமே அவங்களோட சேனலில் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து நமக்கு மோடு மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து நிறைய மோடு வந்து நம்ம சேனலில் வந்து ரிலீஸ் ஆக போகிறோம். அதில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி இந்த மோடோட ஓவரால் அப்டேட் வந்து இவ்வளோ தான். அதாவது இந்த மோடு வந்து நான் சொன்ன டேட்டு தான், அதாவது 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் மோடு ரிலீஸ் ஆக போகுது. மறக்காமல் நம்மளோட SNB கேம்ஸ் அவங்களோட சேனலை வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த மோடோட ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் வந்து கொடுத்துருக்கேன். அதுமாதிரி லைட்டிங் எல்லாமே ஒரு தடவை பார்த்துடலாம். நமக்கு வந்து பாருங்கள், ஃபஸ்ட் லைட் போட்டுடலாம். ஃபஸ்ட் லைட் போட்டிங்கன்னா வண்டிக்குள்ளே எல்லா லைட்டுமே ஆன் ஆயிரும். இந்த முன்னாடி இருக்க லைட்லாம் ஆன் ஆயிடுச்சு. செகண்ட் லைட் போட்டிங்கன்னா ஹெட் லைட் வந்து இதாயிரும். தேர்ட் லைட், அதாவது நம்ம பார்க்கிங் லைட் போட்டிங்கன்னா உள்ளே இருக்க எல்லா லைட்டுமே கிரில்லுக்குள்ளே இருக்க எல்லா லைட்டுமே பிளிங்க் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிரில்லுக்குள்ளே இருக்க லைட்லாம் பிளிங்க் ஆகுது.
சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக பார்த்தீங்கன்னா கலர் லைட்டில் நிறைய கலராக ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நல்லா பிளிங்கிங் ஆகுது. அதேமாதிரி ரிவர்ஸ் கியர் போட்டோம்னா இந்த ரிவர்ஸ் லைட்டும் எரியுது. பாருங்கள், வெள்ளை லைட்டும் எரியுது. இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த மோடோட ஃபுல் அப்டேட் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட SNB கேம்ஸ் அவங்களோட சேனல் தான் அந்த மோட் ரிலீஸ் ஆக போகுது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நான் வந்து இப்போ நாளைக்கு பக்கத்தில் சேஃபாக இருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் சேஃபாக இருங்க. சேஃபாக இருக்குங்க நம்பிக்கையில் இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.